நான் வந்து சினிமா நடிக்கிறதில்லை, வயசு தெரிஞ்சவங்க சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைப்பதில்லை. சென்ற ஆண்டு கூட இங்கே வந்து ஈரோட்டிற்கு வந்து தம்பியிடம் நான் பணம் வாங்கி கொடுத்துருவேன். அப்போ கூட நான் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் ஒன்று இருக்குது. முதல்ல குழந்தையா பிறக்கிறப்போ ஒரு ஒரு மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதன் பிறகு வந்து திருமணம் என்ற போது படித்து பட்டம் பெற்று ஒரு வேலைக்கு செல்கின்ற போது அப்போ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதன் பிறகு திருமணம் என்ற போது அது அந்த காலகட்டத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். எனக்கு அதையும் தாண்டி இந்த 81வது வயதில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். ஐயாவின் 81வது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் எங்களுக்கு உரிய கவர்மெண்ட் ஆணை. அதாவது குற்றமில்லாத மனிதன் ஒரு கோயில் இல்லாத இறைவன் ஐயா எம்.ஆர். திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு சிறப்பாக செய்து முடித்திருக்கோம். இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் வருக என வரவேற்று நன்றி வணக்கம் நன்றி. அதாவது என்னன்னா, ஒரு பிறந்த உடனே இந்த குழந்தை அழுவும். அதற்கு பிறகு தாய் பால் கொடுத்த பிறகு சிரிக்க ஆரம்பிக்கும். பிறந்துட்டோம், இறப்புங்கிறது ஊர்ஜிதமானது, இடையில வாழக்கூடிய காலமே இன்பமானது. நாளைக்கு எப்படி நடக்கும்ங்கிறது தெரியாது. இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு. நீங்க வந்து உறவினருங்கிறது வந்து மகன், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்று என்று சொல்லுங்கள். ஒரு குடும்ப தலைவன்கிறவர் மனைவி, குழந்தை, தன் பெற்றோர்களை பேணி காக்கக்கூடியவர்கள் குடும்ப தலைவர். அந்த கடமையெல்லாம் பூர்த்தி செய்துட்டு இன்றைக்கு ஈரோட்டுக்கு எங்களுடைய மாமா பையனுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதனால அதுவே பேர் இன்பமாகவும் எல்லா கடமையும் எனக்கு சொன்னது இப்ப மாமாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக பண்ணுவோம். மக்களை நீங்கள் மட்டும் வளமாக வாழ்வதில்லை, உங்களை சார்ந்த கிளைகள் எல்லாருக்கும் நீங்கள் வளமாக வாழ்வதற்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நிறுவனத்திலே வந்து பணியாற்றியவர்கள் யாரும் வந்து சாதாரணமான நிலையிலே அவரவர்கள் மெத்தை வீடு, நிலப்புறம் போன்ற வசதியான நிலையில் தான் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிறவர்களும் ஒரு வசதியை தேடிக்கொள்வதற்காக இங்கே நல்ல முறையிலே பணியாற்றி எல்லோருடன் சகோதரத்துவமாக இருந்து இந்த நிறுவனத்திற்கு துணை புரிய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல்.